பை நான் நெறைய டாபிக் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா, இப்போ இங்க வரும்போது ஒருத்தங்கள பார்த்தேன். ரொம்ப அழுதுட்டு, அவங்க ஃபேமிலியே இங்க வந்துட்டு இப்ப போறாங்க. ஆக்சுவலா அவங்களோட விஷயத்த எடுத்து பேசிடலாம். அது மக்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும். இந்த மாரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்கிறேன். அ ஏவல் அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. என்னதான் பை ஆச்சு அவங்களுக்கு? ஏவல்ன்றது ஒரு குடும்பத்த அழிக்கிறதுக்கோ, குடும்பத்த கெடுக்கிறதுக்கோ, ஒரு குடும்பத்தில ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கோ, பைத்தியம் புடிச்சு பண்றதுக்கோ, பித்து புடிச்சு போணும், ஒண்ணுமே இல்லாம போணும், ஊர விட்டு காலி பண்ணணும், அந்த வீட்ட விட்டு காலி பண்ணணும், அவன் இருக்கவே கூடாதுன்னு செய்றதுக்கு பேர் தான் ஏவல். ஏன்னா, ஏவலுக்கு உயிர் எடுக்கிற சக்தி கிடையாது. ம். ஆனா உயிரோட கொல்லும். ஓ! உயிர் எடுக்கிற சக்தி கிடையாது. ஆனா உயிரோட கொல்லும். ஏன் அப்டின்னா, நோய் வந்தா என்ன ஆகும்? வலிக்கும், சுகர் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், மறைஞ்சிடுறான். ம். ஆனா இந்த இந்த செய்வினையிலயோ, இந்த ஏவல்லயோ, இந்த பில்லி சூனியத்தில பாதிக்கப்பட்டவன்லாம் வாழ்க்கை நரக வாழ்க்கை. ஏன் சொல்லுங்க? நல்லா இருக்கிறவன் துணியே இல்லாம வந்து உட்காந்துருப்பான். ஸோ செய்வனனா நெறைய இருக்கு. நான் கால்வாசி தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வெளில கண்டிப்பா சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். அர்ஜுன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்கள தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் நான் நெறைய டாபிக் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா, இப்போ இங்க வரும்போது ஒருத்தங்கள பார்த்தேன். ரொம்ப அழுதுட்டு, அவங்க ஃபேமிலியே இங்க வந்துட்டு இப்ப போறாங்க. ஆக்சுவலா அவங்களோட விஷயத்த எடுத்து பேசிடலாம். அது மக்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும். இந்த மாரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்கிறேன். அ ஏவல் அப்படின்ற மாரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. என்னதான் பாய் ஆச்சு அவங்களுக்கு? இப்ப போன அந்த ஸ்டோரிக்கு அந்த ஆமா, அந்த அம்மா ஆமா. ஒரு கேட்கிறீங்களா? ஃபேமிலியே வந்துட்டாங்க. இந்த மாரி இப்ப நீங்க வந்ததாலே இப்ப வீடியோ எடுக்க வந்தாலும் இந்த ஒரு ஃபேமிலிய பார்த்தீங்க. இங்க வரதுல பாதி அப்படிதான் வருவாங்க. ஓ! சிலது அவங்க சொல்ற விஷயத்த நானும் நம்ப முடியாத விஷயம் நடக்கும். ம், ம், ம். இறைவன் எப்படி இருக்கிறான்றனோ, அதே மாரி தான் சைத்தான், பில்லி, சூனியம், ஏவல், ஜின் இருக்கு. 100க்கு 100% இருக்கு. அடிச்சு சொல்ல முடியும். ஆனா, அது எல்லார் கண்ணுக்கும் தெரியுமானா தெரியாது. தெரியாது. எல்லாராலும் உணர முடியுமானா உணர முடியாது. ம். இப்ப நெருப்பு பார்த்தா நெருப்புன்னு தெரியுது. ஆனா அது சுடாது. ஆனா கை வச்சா தான் சுடும். சுடும். ஆமா, அந்த உண்மதான். மாரி தான் அது. ஸோ அந்த கான்செப்ட் தான். நெருப்பு பார்த்தீங்கன்னா, இது அழகா அது ஒரு அழகாவே இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா கைய வச்சா தான் தெரியும். அது ஒரு செகண்ட்ல சுட்டுரும்னு. அந்த மாரி அந்த வலி படுறவங்க தான் தெரியும். ஏவல்ன்றது என்ன தெரியுங்களாம்மா? நார்மலா ஒரு மனுஷன் உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் துர்ஆத்மா வருது. அவன் அவன் மரணத்த அவனே தேடிக்கிட்டு, அவன் இன்னொருத்தன் உடம்புல பார்த்தீங்கன்னா, டைம் முடியாம இருந்துகிட்டு, ஊருக்குள்ளேயே உலாத்திக்கிட்டு இருக்குது, சுத்துறது, இன்னொருத்தன் உடம்புல ஏறுறது, ஆத்மா வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்களுதுல ஆத்மா ஏறுதுன்னு சொல்லுவோம். ஆனா ஏவல்ன்றது ஒரு குடும்பத்த அழிக்கிறதுக்கோ, குடும்பத்த கெடுக்கிறதுக்கோ, ஒரு குடும்பத்தில ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கோ, பைத்தியம் புடிச்சு பண்றதுக்கோ, பித்து புடிச்சு போணும், ஒண்ணுமே இல்லாம போணும், ஊர விட்டு காலி பண்ணணும், அந்த வீட்ட விட்டு காலி பண்ணணும், அவன் இருக்கவே கூடாதுன்னு செய்றதுக்கு பேர் தான் ஏவல். ஏன்னா, ஏவலுக்கு உயிர் எடுக்கிற சக்தி கிடையாது. ம். ஆனா உயிரோட கொல்லும். ஓ! உயிர் எடுக்கிற சக்தி கிடையாது. ஆனா உயிரோட கொல்லும். ஏன் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. ம். இப்போ நீங்க ஒரு ஆள வச்சு அடிக்கணும், ஒரு ஆளுங்கள வச்சு வீடு காலி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோலாம் பண்ணணும். இப்ப என்ன பண்றாங்க, எங்கள மாரி மாந்திரிகட்ட போய் இப்ப நான் வந்து கெட்டது பண்ண மாட்டேன். ம். அள்ளி அள்ளி குடுத்தாலும் சரி, அவன் என்ன குடுத்தாலும் சரி, கெட்டது இந்த மாலிக் பாய் செய்ய மாட்டேன். உறுதி. ம். எங்க வேணாலும் சொல்ல முடியும் என்னால. ம். ஆனா, ம். எல்லாரும் அது மாரி இருக்காங்களான்னா இல்ல. இல்ல. 10,000, 20,000, 30,000 தர்றீங்களா? 50,000 தர்றீங்களா? நான் செய்றேன்னு செஞ்சு விட்டுர்றாங்க. ஆனா செய்றவனுக்கு பண்றவனுக்கு அது கூலி. ஆனா பாதிக்கப்படுறவனுக்கு அது வாழ்க்கை. ம். வாழ்க்கையே போது. சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லாம, தூக்கத்துக்கு தூக்கம் இல்லாம, நிம்மதி இல்லாம, ரொம்ப பெருசாகி அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை. அந்த வீட்ட விட்டு அவன் காலி பண்ணணும். என்ன பண்ணணும்? வீட்லேருந்து காலி சொத்து தகராறு பண்ணணும். ஆக்சுவலி ஷார்ட்டா சொல்றேனே, அண்ணன் தம்பிங்களுக்கு இந்த ஸ்டோரியே சொல்றேன் உங்களுக்கு. ம். அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனை. ம். அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை இருக்கும்போது, தம்பிக்காரன் வந்து அண்ணன காலி பண்ணு, காலி பண்ணு சொல்லியிருக்கான். ம். அவன் வீடு காலி பண்ணி தரல. ம். ஏன்னா அவன் காலி பண்ணா இவன் அத விக்கிறதுக்காக. ம். அதனால அவன் தம்பிக்காரன் வெளியில போயிட்டான். அண்ணன்காரன் அந்த விட்டுட்டு போமாட்றான். போனா இவன் எல்லாம் முழுசா எடுத்துப்பான்னு போமாட்றான். அவன வைக்கணும். ம். இப்ப அண்ணன்காரன அடிக்க முடியுமா? முடியாது. ஆள வச்சு எதனா பண்ண முடியுமா? ம்ஹ்ம். முடியாது. அதெல்லாம் போய் ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஏவி விட்டுருக்காங்க. அது வீட்டுக்குள்ள புகுந்து ஆட்டுது. அப்பா! சமைச்சு வைக்கிற சாப்பாட சாப்பிட்டு காலி பண்ணிடுதான். நம்புவீங்களா? ஐய்யய்யோ! சீரியஸா அவங்க சொன்னது தான். நான் சொல்லல. ம். ம். உங்க கண்ணு முன்னாடி தானே போனாங்க. ஆமா, ஆமா. சமைச்சு வச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா, சட்டி நீன்னு செஞ்சு வச்சா கொஞ்சோண்டு கீழ இருக்கா. அப்பா! புரியுதுங்களா? துணியெல்லாம் மடிச்சு வச்சா கழிச்சு விட்டுருதாம். ம். பீரோல இருக்கிற துணியெல்லாம் தள்ளி விட்டுருதாம். பீரோவே நவுத்தி விட்டுருதாம். அதுக்கு டிவி அவ்ளோ பவர் இருக்குமா பாய்? டிவி ஆன் பண்ணி விட்டுருதாம். ஐய்யய்யோ! ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டி விடுதாம்.
உருவம் காட்டுதுமா, ஏன்னா அவங்க கண்ணாடியில ரொம்ப உருவம் காட்டுது. கதறிட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க. உருவம் காட்டுது ஓ! அதோட கண்ணாடியில. உருவத்த. அதோட உருவத்தை கண்ணாடியில பார்க்குறாங்க. சொன்னா நம்புவீங்களா? என்ன கேட்டால் பாய் நம்ம உருட்டுறாரு, கதை விடுறாரு, 2025ல் வந்து ஆத்மா இருக்குது, பேய் இருக்குன்னுவாரு. முட்டை விடுற வலிக்கு தான் வலி தெரியுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்தந்த பாதிக்கப்படுறது அதோட அருமை தெரியும். உண்மைதான். அதோட வலியில் ரொம்ப மோசமானதுமா. நோயில் கூட செத்துடலாமா. நோய் வந்ததா என்ன ஆகும்? வலிக்கும், சுகர் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், மறைஞ்சிடுறான். ஆனால் இந்த செய்வனிலையோ இந்த ஏவல்லையோ இந்த பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் வாழ்க்கை நரக வாழ்க்கையே சொல்லுங்கள். நல்லா இருக்கிறவன் துணியே இல்லாமல் வந்து உட்காந்துருப்பான். உடம்புல ஷால் இருக்கான்னு கூட பொண்ணுக்கு தெரியாது, வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அதில் காச்சாரமா வந்து உட்காரத்துக்கு ஒரு ஆம்பளை முன்னாடி சொல்லுங்கள். ஏன்னா அது உணர முடியல. உடம்பெல்லாம் எரியுது பை, கால் கொதிக்குது பயந்து. கால் நல்லா இருக்கும் ஆனால் எரியும். கால் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா பாதம் எரியும். அந்த மாதிரி இருக்குது தெரியுங்களா. கண்ணில் உருவம் காட்டும், காதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அப்படியே காதுகிட்ட இருந்த பொண்ணு இப்படி அடிக்குது, பேசுது பேன்னு தெரியுமா. அது மாதிரி நிறைய இருக்குமா. அந்த குடும்பத்தில் அவ்வளோ சித்திரவதை பண்ணி குடும்பமே, ஊர் சொல்ல விரும்பலை, டோட்டல் குடும்பமே இங்கே ஓடியாந்து போனாங்க. குடும்பத்தோட தான் போறாங்க. குடும்பத்தோட எனக்கு நீங்கள் எதனா கொடுத்தாதான் நான் போவேன்னு உட்காந்துட்டாங்க. நான் என்னோட பழக்கம் அப்படின்னா, நான் கேஸ் எடுத்தேன்னா ஜாமான்லாம் எழுதி 4 நாள் டைம் எடுத்து 3 நாள் செஞ்சு தான் கொடுப்பேன். அவங்க எனக்கு கொடுத்தாதான் நான் பொருளோட தான் வீட்டுக்குள்ளே போவேன். ஆமா, வீட்லயே இருக்குன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்க இத்தனைக்கும் 1 வாரம் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அந்த தம்பி நினச்சது சாதிச்சிட்டான். என்ன அண்ணனை குடும்பத்தோட வெளியே துரத்திட்டான். எத்தனை நாள் இவன் நல்லா இருப்பான்? நான் நினச்சினா அதே தம்பி திருப்பி துரத்த முடியும். அவனை கெட்டது பண்ண மாட்டேன். அதனால் அவங்கள காப்பாற்றி நான் சொல்லிட்டேன், இந்த திருப்பி செய்ய மாட்டேன். நான் இது வந்து நான் கொடுக்குற பொருளை வீட்டில் சுற்றி கட்டுங்க, வாசலில் போதிங்க. உள்ளே வர விஷயம் இனிமேல் உள்ளே வராது. எல்லையில் வரும், வாசல் வெளியே கூட வரும், ஆனால் உள்ளே மட்டும் வராது. அதே மாதிரி நீங்கள் வெளியில் போனால் அவங்களை அடிக்குமானா அடிக்காது. அதுக்கு உயிர் எடுக்கிற சக்தி கிடையாது. சும்மா பயம் கொடுத்தோம், மிரட்டோம். ஒரு தற்செயலாக நிற்கும் போது ஒரு பாய் எந்திரிச்சா நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? படுத்துகிட்டே இருக்கும் டக்குன்னு ஃபேன் அடித்தா பயப்பட மாட்டீங்களா? படுத்துகிட்டே இருக்கும் டக்குன்னு டிவி யார் மேலே ஆன் பண்ணால் பயப்பட மாட்டீங்களா? யார் ஒரு நபர் இல்லையா அவங்க பேர் சொல்லி கூப்பிடும், பயப்பட மாட்டீங்களா? படுத்துட்டு இருக்கும்போது துணி நோத்துனா பயப்பட மாட்டீங்களா? அதிருவாங்க, சும்மா கிடையாது. அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சது அவங்க எவ்வளவு மரண பயத்தோட வந்திருக்காங்க ஊர்ல இருந்து கிளம்பி. நான் ஒல்லி துல்லியமா சொல்ல முடியும், எந்த ஊர் எந்த கிராமம் கூட சொல்ல முடியும். சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பல. தயவு செஞ்சு சொல்ற மக்களே, நீங்க காசு கொடுங்க, சொத்து எடுங்க, சொத்து கொடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. தயவு செஞ்சு நேருக்கு நேராக ஒரு அடி கூட அடிச்சுட்டு போய் வாங்கிருங்க. ஆனால் செய்வனில் மட்டும் போகாதீங்க. செய்கிறவனுக்கு அது ஒரு கூலி, பாதிக்கப்படுறவனுக்கு அது வாழ்க்கை. ஒருத்தனை அழித்து ஒருத்தனை ஏமாற்றி கூட ஒருத்தன் பொழைச்சிக்கலாம், ஆனால் ஒருத்தனை கஷ்டப்படுத்தி ஒருத்தன் பொழைக்க முடியாது. அது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால் செய்வன்ற விஷயத்துக்கு போகாதீங்க. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இது இது பேசணும் நிறைய இருக்குது. செய்வனே பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் போகாதீங்க. ஏங்கிட்டே வராதிங்க, யார்கிட்டையும் போகாதீங்க. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு மாந்திரிக்கிட்டு போங்க. வேலைக்காக போங்க, வருமானத்துக்காக போங்க, சாப்பாடுக்காக போங்க, படிப்புக்காக போங்க, எஜுகேஷனுக்காக போங்க, கல்யாணத்துக்காக போங்க, திருமண தடைக்கு போங்க, லவ் சேரலையா போங்க, அஃபேர் காதலாக இருந்தால் கூட போங்கம்மா, நான் வேணானே சொல்ல. ஜோடி சேரலையா போங்க, சேரலையா பையன் வேணுமா பொண்ணு வேணுமா பண்ணிக்கோங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்கள் உங்களை நீங்கள் அழிச்சிக்கிங்க, ஆனால் மற்றவனை அழிக்காதீங்க. என்றைக்குமே அது நல்லதுக்கு கிடையாது. உங்கள் வம்சமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்க்குறேன்னு பாவம் தான் சேர்க்குறீங்க, சொத்தை சேர்க்கலை. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. செய்வன பக்கம் போகாதீங்க, நீங்களும் போகாதீங்க, மற்றவங்களும் யாரும் போக விடாதீங்க. ஸோ செய்வனா நிறைய இருக்குது. நான் கால் வச்சு தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வெளியில் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா சொன்னீங்க. எதனால் இந்த டாபிக் நான் எடுத்து கேட்டேன்னா, ஒரு குடும்பமே கதறி வீட்டை விட்டு வெளியில் வந்து உங்ககிட்ட அடைக்கலம் தஞ்சம் மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் என்னால் போக முடியும்னு இங்கே உட்காந்துருக்காங்க, நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்றதை என்னால் உணர முடிஞ்சது. அதுதான், அதை உணர முடிஞ்சது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாடுல வெளி மாநிலங்களில் கூட இருக்கலாம், அவங்களுக்கு இந்த பதிவு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு தான் கேட்டேன். நிச்சயமா அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.